Okay, fine. Lasagna. So last classல water content measure பண்ண என்னென்ன மெத்தட் பார்த்தோம்? Just recollect. என்னென்ன மெத்தட் பார்த்தோம்? Oven dry Dry method, pyranometer, sandbox, alcohol, calcium carbide, torsion balance method. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட், சரியா? ஸோ இதுல வந்து எந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் மெத்தட் அப்படின்னு கேட்டால் சொல்லி calcium carbide. Oven dry method. Typically accurate method. What is the most accurate method to calculate the water content அப்படின்னு கேட்டீங்கன்னா what is the method? Oven dry method. Oven drying method, சரியா? ஸோ அடுத்து வந்து நோ கண்ட்ரோல் ஓவர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு? Sandbag alcohol method. Sandbath alcohol. ஆமா, ஓகே. இப்போ தட் இஸ் அபவுட் தி வாட்டர் கண்டென்ட். இப்போ அடுத்து போகலாம். ஸோ இப்போ வெயிட்டுக்கும் வால்யூம்க்கும் உள்ள ரிலேஷன் பார்க்கலாம். ரிலேஷன் பிட்வீன் வெயிட் அண்ட் வால்யூம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பல்க் யூனிட் வெயிட்னு சொல்லுவோம். ஓகே, பல்க் யூனிட் வெயிட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாயில் இருக்கு, சரியா? இந்த சாயில் வந்து ஃபுல்லாகவும் ட்ரையா இல்லை, அப்புறம் ஃபுல்லாகவும் சேச்சுரேட்டடா இல்லை, புரியுதா? இட் இஸ் நெய்தர் ஃபுல்லி ட்ரை நார் ஃபுல்லி சேச்சுரேட்டட். அதாவது ஃபுல்லா வெறும் ஏர் மட்டும் இல்லை, அப்புறம் ஃபுல்லா வாட்டரும் இல்லை. ஸோ அப்போ என்ன இருக்கு? வாய்ட்ஸ்ல ஏரும் இருக்கு, வாட்டரும் வாய்ட்ஸ்ல ப்ரெசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் பல்க் கண்டிஷன், சரியா? இந்த கேஸ்ல எப்படி பல்க் யூனிட் வெயிட் கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் வெயிட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம், சரியா? புரியுதா? ஸோ பல்க்னா என்ன? இட் இஸ் Total weight காம்பினேஷன். per unit of volume. ஆமா. ஸோ இப்போ ஏரும் இருக்கும், வாட்டரும் இருக்கும், கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் ட்ரை யூனிட் வெயிட்னா என்னமா? ட்ரை யூனிட் வெயிட்னா Weight of solids by volume. ஆமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாலிட் இருக்கு, அப்புறம் வாய்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஏர் இல்ல வாட்டர். ஸோ காமா ட்ரை அப்படின்னா இந்த சாயிலுக்குள்ள இருக்கிற வெறும் சாலிட்ஸோட வெயிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணும். ஓகே, என்ன பண்ணணும்? இந்த சாலிட்ஸோட வெயிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா அதுதான் என்ன? காமா ட்ரை. ஸோ காமா ட்ரைன்றது வெயிட் ஆஃப் சாலிட், சரியா? வெயிட் ஆஃப் சாலிட் பை வால்யூம். ஒரு சாயிலுக்கு இந்த வெயிட் ஆஃப் சாலிட் வந்து எப்போதுமே மாறாது. இந்த சாலிட் இருக்குல்ல, வெயிட் ஆஃப் சாலிட் வந்து தட் இஸ் ஆல்வேஸ் வாட்? கான்ஸ்டன்ட் ஃபார் தி சாயில். அப்ப எது மாறும்? அதுல இருக்க Volume. வெயிட் ஆஃப் வாட்டர் தான் மாறும், புரியுதா? ஏன்னா வாய்ட்ஸ்ல வந்து எவ்வளவு வாட்டர் ரீப்ளேஸ் ஆகுதோ அது வேரி ஆகும். பட் திஸ் வில் நெவர் சேஞ்ச் ஃபார் எ பர்டிகுலர் டைப் ஆஃப் சாயில். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சாயிலுக்கு வெயிட் ஆஃப் சாலிட்ன்றது என்ன? எப்போதுமே தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இது கிளியர்? கான்செப்ட் புரியுதா? இப்போ சாயிலுக்கு மாற்றங்கள் எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் ஆஃப் வாட்டர்ல தான் வரும். ஏன் சார் அப்படின்னா அந்த வாய்ட்ஸ்ல வந்து எவ்வளவு தண்ணி ரீப்ளேஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி மை கான்செப்ட் ரெஸ்பான்ஸ். Yes, sir. ஸோ WS will always remain same, that will never change, சரியா? ஸோ இப்போ காமா ட்ரைன்றது என்ன? வெயிட் ஆஃப் சாலிட் பை டோட்டல் வால்யூம், கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். ஸோ சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சேச்சுரேட்டட் கண்டிஷன்னா என்ன சாயிலுக்கு சொல்லுங்க? வாட் யூ மீன்? ஆமா, உள்ள இருக்க வாய்ட் ஃபுல்லா என்ன ரீப்ளேஸ் ஆயிடும்? வாட்டர். ஸோ ஃபுல்லி வாய்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வாட்டர். அதை வந்து காமா சாட்னு சொல்லுவோம். ஸோ சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருக்க சாயிலுக்கு வெயிட் எடுத்தோம்னா W sat என்ன வரும்? W sat by
வால்யூம். Volume of soil. ஓகே ஆமா புரியுதா? Yes, sir. எஸ். இப்போ அடுத்து யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர்னா என்ன? வெயிட் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். சரியா? எவ்வளோ வாட்டர் இருக்கு பை எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கு. சரியா? இது வேல்யூ படிச்சிருப்பீங்க. 9.81 கிலோ நியூட்டன் Per meter square. மீட்டர் கியூப். அப்படி இல்லைன்னா 1 கிராம் per சிசி. அப்படி இல்லைன்னா 1 டன் per மீட்டர் கியூப். இது எல்லாமே என்ன? யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ்ல. ஏன் 4 டிகிரி செல்சியஸ்னா 4 டிகிரி செல்சியஸ்ல தான் இது கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, Okay, sir. அது தேவையில்லை, அது பிசிக்ஸ். அது ஏன் 4 டிகிரி செல்சியஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம சிலபஸ்ல கிடையாது, தேவை கிடையாது. அது இஸ் பிசிக்ஸ். பட் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எப்போ கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஒன்லி அட் தி டெம்பரேச்சர் ஆஃப் 4 டிகிரி செல்சியஸ். இது கிளியர்? Yes, sir. ஃபைன். ஸோ இது வந்து யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேச்சுரேட்டட் சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட், வெரி இம்பார்ட்டன்ட். காமா சப். சரியா சார்? காமா சப்னா என்ன சார்? லிசனியா? ஸோ காமா சப்னா இப்போ ஒரு சாயில் இருக்கு. அந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வாட்டர் டேபிள் இருக்குன்னு வைங்களேன். வாட்டர் டேபிள் இருக்குன்னா இது வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருக்கா சாயில்? Yes, sir. ஸோ அந்த சேச்சுரேட்டட் வெயிட் வந்து டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். பட் வெயிட் ஆஃப் வாட்டர் வில் கிரியேட் ஏ தண்ணி என்ன பண்ணும்? பயான்சி கிரியேட் பண்ணும். ஃப்ளூயிட்ல படிச்சிருக்கீங்களா பயான்சினா என்ன? வாட் யூ மீன் பை பயான்சி? Upwardல resist பண்றதானுங்க sir. என்னமா? It means Sir, upward thrust. vector, sir. Upward pressure Upward float thrust. ஆகும். ஆமா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா that will uplift the what any particular object inside the fluid. Why? Because of the differential pressure. கரெக்டா? P1 Yes, sir. P2. ஸோ இங்க எங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கும்? எந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கும் சொல்லுங்கப்பா. P வேல் ஆமா. P2 தானே அது கீழே. P2 is equal to gamma W into H2. Again P1 is equal to gamma W into H1. So height increase ஆக pressure increase ஆகும். அப்ப P2 is greater than P1. கரெக்டா? Due to this pressure difference, அந்த pressure difference வந்து என்ன பண்ணும்? Always the fluid has a tendency to move from high pressure zone to low pressure zone. கரெக்டா? Yes, sir. Move to your mic. Who is that? Everyone move to your mic. Unless I say unmute. Yes. See. ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிடுன்றது என்ன, அதுக்கு என்ன டெண்டன்சினா, ஒரு டெண்டன்சி இருக்குன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன்ல இருந்து ஒரு லோ ப்ரெஷர் ஜோனுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ இது வந்து ஹை ப்ரெஷர் ஜோன், இது லோ ப்ரெஷர் ஜோன். அதனால தான் என்ன பண்ணுது, இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வெளியில கொண்டு போகுது. டியூ டு டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர் P2 minus P1, தட் இஸ் பயான்சி. ஸோ அதே தான் நடக்குது. ஸோ என்ன ஆகுனா இங்கே சேச்சுரேட்டட் வெயிட் வந்து டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணுன்னா இட் வில் ஆக்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, புரியுதா? கான்செப்ட் புரியுதா? யா. Yes, sir. ஸோ அப்போ வெயிட் இன் சப்மர்ஜ்டு கண்டிஷன் அப்படின்னா என்ன? W sat வந்து ஆக்டிங் இன் டவுன்வர்ட், வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஆக்டிங் Weight of water upward. இப்போ W sub என்ன? W sat Saturation minus weight மைனஸ் of வெயிட் water. ஆஃப் வாட்டர். Water. ஸோ அப்போ காமா சப்ன்றது என்ன? வெயிட் ஆஃப் சப்மர்ஜ்ட் வெயிட் பை வால்யூம். ஸோ வெயிட் ஆஃப் சப்மர்ஜ்ன்றது என்ன? W sat. The saturation minus weight of water by volume. ஸோ பிரிச்சு எழுதுங்க. W sat by volume minus WW by volume. Correct? So now here the volume will be corresponding to volume of water, right? That will create buoyancy, right? This form. Yes, sir. Yes, sir. Yes, So, sir. so what is gamma sub? Gamma sub is equal to, this is gamma sat minus gamma W. Gamma W. So இப்போ submerged unit weight கண்டுபிடிக்கணும்னா அந்த soil க்கு என்ன பண்ணும்? Saturated unit weight
Sir, saturation minus gamma W. unit weight of water. Is it clear? Yes, sir. Fine. அப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் கடைசி. Unit weight of soil solids. ஸோ இது வாட்டர் மாதிரி. அப்ப வெயிட் ஆஃப் சாலிட் டு வால்யூம் ஆஃப் சாலிட் தான் என்ன? யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட். இதுல இன்னொன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க. இருக்கல யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட் தான் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து காமா சாட், அதுக்கடுத்து காமா பல்க், நெக்ஸ்ட் காமா ட்ரை, கடைசியா காமா சப். ஓகே, இது கிளியர்? புரிஞ்சுதா? எல்லா யூனிட் வெயிட்ட புரிஞ்சுதா? எஸ் சார். பாயிண்ட்ஸ் ஷேர் பண்றேன், காப்பி பண்ணிக்கிறீங்களா? Yes, sir. ஷேர் தி பாயிண்ட்ஸ். சார் இது அப்படியே காப்பி பண்றதா இல்ல பாயிண்டா சொல்ல போறீங்க? வெயிட். Is it visible? பாயிண்ட் தெரியுதா? எஸ் சார். தெரியுதாமா? எஸ் சார், விசிபிள். Visible, sir. Check down. அந்த மெஷர் எடுத்துக்கோங்க 14 to 18. ஏன்னா அந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும். சார், ஐ திங்க் எனக்கு மட்டும் கொஞ்சம் பிளரா இருக்கா இல்ல நார்மலாவே பிக்சர் பிளரா இருக்கா சார்? கொஞ்சம் பிளரா தான் இருக்கும் இமேஜ் இது. ஓகே சார். சார், அது என்ன சார் சைடுல 14 to 18 kilonewton per meter cube னா? That is the range. ஓகே சார். சார் செகண்ட் பேஜ்ல என்ன சார் the value of gamma sat? காப்பி பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காப்பி, I'll explain. Okay. இல்ல சார் அதுல சிம்பிளா அது கம்மாவான்? The value of gamma sat is equal to the value of gamma bulk. ஓகே சார். அது எழுதுங்க, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஈக்குவல், அது கம்மா கிடையாது நடுவுல. ஈக்குவல் இதானே கேக்குறீங்க? இதான் சார், இதான் சார். Equal. I'll explain what is it. Please copy. Everyone copied the first page? 1 minute, sir. Sir. Does everyone copy? Yes, sir. Bhupati? Yes, sir. Copied, sir. Okay, next point தரேன். முன்னாடி யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் எழுதிட்டீங்களா? யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். No, sir. No, sir. அதை அப்படியே எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ப்ளீஸ் டேக் டவுன். Unit weight of water. Are you writing? Yes, sir. Yes, sir. Unit weight of water. It is the ratio of. It is the ratio of weight of water. It is the ratio of weight of water to the volume of water. It is the ratio of weight of water to the volume of water. Volume of water. Its value is given by 9.81 kilonewton per meter cube. 9.81 kilonewton per meter cube, or 1 gram per cc, centimeter cube. One gram per cc
or again, or 1 ton per meter cube. 1 ton per meter cube. Students, have you written? Yes, sir. Yes, sir. Fine. Now take down from the unit weight of soil solid. Sir, அந்த descending order, ascending order எழுதிட்டுமா sir? Yes, take down till ascending order. This order. Sir, அந்த gamma s அப்படிங்கிறது solids தானே சார்? weight of solids தானே? அதுக்கப்புறம் தான் saturation வரும். ascending orderல கேக்குறேன் சார். Unit First weight of one. solid. Yes. Okay sir. சார் காமா சாட்டுக்கு என்ன சார் ரேஞ்சு? 20. காமா சாட்டுக்கு இல்ல ரேஞ்ச் இல்ல 20க்கு அதுக்கப்புறம் ரைட் சைடுல ஒன்னு எழுதிருந்தீங்க சார் சம்திங். ரைட் சைடு நான் எழுதிருந்தேனா? ஆமா சார் நீங்களே சார் Approximately double the value of gamma. சார் 9.81 சொல்லிட்டு 4 டிகிரி செல்சியஸ்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணீங்களா? அதை கேக்குறாரா சார்? அது யூனிட் weight of waterமா சாச்சுரேட் என்ன காமா இல்ல, சாட்டு இல்ல. கேக்குறேன் மேம். 1 minute. Approximately double the value of gamma sub னு எழுதிருந்தீங்க. ஓகே. ஆமா. புரியல சார். இல்ல காமா சப்போட 2 மடங்கு இருக்கும். அதுதான் கேக்குறீங்களா? ஆமா சார் அது நான் நோட் பண்ணல அதான் சார் கேக்குறேன். என்ன பாயிண்ட் ஆமா சரி? ஆமா. That is approximately. இது எழுதிட்டீங்களா? நான் எழுதி போடுறேன். இது எழுதிட்டேன் சார். Okay, now listen here. சார் இந்த பல்க் யூனிட் வெயிட் ட்ரை யூனிட் வெயிட்க்குலாம் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கல்ல சார், அதெல்லாம் ரிமைன் வச்சுக்கணுமா சார்? ஐ திங்க் 14 to 18 கிலோமீட்டர் per meter cube, 16 to 17 கிலோமீட்டர் per meter cube கொடுத்துருந்தாங்களே சார், அது சார்? அதுல என்னமா இருக்கு? அதுதான் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச்ல இருக்கும் அது. இல்ல சார், அது இம்பார்ட்டன்ட்டா கேக்குறேன் சார். ஆமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவை. ஓகே சார். ஓகே சார். ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம பைஹார்ட் பண்ண தேவையில்ல. என்ன ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே ஓகே சார். சரி, ரிசனியா? ஓகே. இப்போ காமா ஸ்டார்டோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 2 times தி காமா சப் இருக்கும். சரியா? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சாயில் வந்து பல்க் கண்டிஷன்ல இருக்கு. பல்க்னா என்னப்பா? இங்க சாலிட் இருக்கு, இந்த வாய்ட்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? ஏரும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும், வாட்டரும் இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் பல்க். இப்போ இந்த ஏரும் வாட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காமா பல்க் என்னவா மாறிடும்? சொல்லுங்கப்பா. இந்த வாய்ட்ஸ்ல இருக்க ஏரும் வாட்டர்ல சேச்சுரேஷன் சேச்சுரேஷன் ஆயிடும்ல சார்? சேச்சுரேஷன். அப்ப சேச்சுரேஷன் நான் பல்க்னு சொல்லலாமா? எஸ் சார். I can say that gamma sat is a what? Is a bulk condition. புரியுதா? gamma sat என்னதான்? bulk saturated weight but fully saturated. ஆனா என்னால bulk unit weight என்னன்னு சொல்லிட முடியாது, gamma sat ன்னு சொல்லிட முடியாது. புரியுதா? இப்போ bulk conditionல இருக்கலாம், இதை நான் என்னன்னு சொல்ல முடியாது, gamma sat ன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த bulk வந்து ஃபுல்லா சேச்சுரேட்டா மாறிடுச்சுன்னா அப்ப என்ன சொல்லலாம்? சேச்சுரேஷன் சொல்லலாம். gamma sat is equal to gamma bulk. அதுதான் அந்த பாயிண்ட். நடுவுல ஒரு பாயிண்ட் எழுதுனீங்களா? ஆமா சார். This is the meaning of that point. பல்க்ல இருந்து அந்த வாய்ட்ஸ்ல தண்ணி உட்காந்துச்சுன்னா அதை நம்ம gamma sat ன்னு சொல்லுவோம். That is nothing but bulk condition only. But the vice versa process is not possible. புரியுதா? Is it clear? எஸ் சார். Yes. Fine. So காப்பி பண்ணிக்கிறீங்களா இல்ல நெக்ஸ்ட் போலாம்? அதுல I hope if you want you can gamma take this sat up. equal to 2 times of gamma sub sir? Not like that. No, don't understand. Like இப்போ the 9 வருதுன்னா Yes sir. அப்பெல்லாம் ஒரு ரிலேஷன் கிடையாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. 18 வரும் அப்ராக்சிமேட்டா. Okay. This is not the relation. No, wrong. இது அப்ராக்சிமேட்டா இது 20 இருக்குன்னா காமா சப் வந்து 10 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த மெஷருக்காக. ஓகே. ஓகே சார். unless or until please this is not the relation. சரியா? அது வந்து ரிலேஷன் கிடையாது, தப்பு. அந்த வேல்யூ மெஷருக்காக சொல்றேன். இது 10 இருக்குன்னா அது 20 இருக்கும் அப்படின்னு. ஓகே, fine. Shall we move to next concept? Yes, sir. இந்த ரஃப் ஃபிகர் காப்பி பண்ணிக்கிறீங்களா? சார். Yeah.
சார் சார் Yes, Semi? Yeah. சார் ஒரு டவுட் சார். Yeah. சார் இப்போ காமா சப்மர்ஜ்டு இருக்குல்ல சார், ஆமா. அது வந்து காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா டபிள்யூ தானே சார், வாட்டர் தானே சார்? எஸ். அது எப்படிங்க சார் நம்ம வாட்டர் சொல்கிறோம், காமா வாட்டர் சொல்கிறோம்? காமா வாட்டர்னா ஏன் மைனஸ் வருதுன்னு கேக்குறீங்களா? இல்ல ஏன் சார், யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் ஏன் நம்ம வந்து வாட்டர்னு சொல்றோம்னு கேக்குறாரு வாட்டர்னு சார். சொல்கிறோம்? ஓகே. ஏன்னா டபிள்யூ டிவைட் பை வால்யூம் ஆஃப் டோட்டல் தான் சார் எடுக்கிறோம். இல்ல அதை வந்து நான் மாத்தினேன், WW by volume of water. அதுக்கு தான் ஒரு டெரிவேஷன் மாதிரி ஒன்று போட்டாரு பாருங்க. வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் மாத்தின பாருங்க ஸ்டெப்ல. அது ஏங்க சார் மாத்திரம், வால்யூம் ஆஃப் டோட்டல் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர்? சரி, அதை கூட விட்டுருங்க. அப்ப இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி this is soil lamina. Okay, and let us assume this soil lamina is inside the water table. மேல வாட்டர் டேபிள். அப்ப என்ன அர்த்தம்? வாய்ட்ஸ் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு அர்த்தமா தம்பி? ஆமாங்க சார். நவ் ஸோ அப்போ நான் என்ன சொன்ன, அந்த ஈக்குவேஷன் என்ன வந்தது? காமா சப் இஸ் ஈக்குவல் டு W sat by V minus WW by V. இந்த வெயிட் ஆஃப் வாட்டருக்கு நீங்க மொத்த வால்யூம் ஆஃப் சாயில் எடுத்தீங்கன்னா அது அர்த்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து பயான்சி ப்ரொடியூஸ் பண்ண போகுது. பயான்சினா அங்க யார் வந்து ப்ரொடியூஸ் பண்றா பயான்சி? ஃப்ளூயிடு. இந்த ஃப்ளூயிடு என்ன? வாட்டர். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு இங்க தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு தான் பயான்சி ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? ஆமாங்க சார். ஸோ அப்போ இந்த இடத்துல டோட்டல் வால்யூம் யூ ஷுட் கன்சிடர் as டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகே. பிகாஸ் the water is going to produce the buoyancy, not the solid. ஸோ இங்க Okay. என்னென்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் சாலிட் இருக்கு, அப்புறம் வால்யூம் ஆஃப் வாட்டர் வாய்டு இருக்கு, அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்கு? வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கு. கரெக்டா? ஆமாங்க சார். ஸோ இப்போ இந்த சாலிட் வந்து பயான்சி ப்ரொடியூஸ் பண்ணாது. கரெக்டா? ஆமாங்க சார். So which will produce the buoyancy? Volume of water will produce. So in this case, total volume is nothing but volume of water, because this is going to produce buoyancy. அதாவது saturated weight க்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். சரி, அதனால தான் இந்த கேஸ்ல total volume is equal to volume of water அப்படின்னு எடுப்போம். ஓகே சார். ஓகே ஃபைன். இந்த ஃபார்ம்ல நோட் பண்ணல சார், நோட்ஸ்ல சேமி நோ நோட் பண்ணல. சொல்லுங்க. என்னம்மா சொல்லுங்க. இந்த பாயிண்ட் அவர் நோட்ஸ்ல இல்லைன்னு சொல்றாரு சார். ஆமா, இருக்காது, எடுத்துக்கோங்க. நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். தட் இஸ் ஓகே, ஃபைன், நோ இஷ்யூஸ். யூ கேன் டேக் டவுன் திஸ் ரஃப் ஃபிகர். இதுக்கு முன்னாடி இந்த எடுத்துட்டீங்களா சார்? டிசைனிங் ஆர்டருக்கு அப்புறம் எழுதணும் சார். ஓகே, டிசைனிங் ஆர்டருக்கு அப்புறம் அந்த இது எடுத்துக்கோங்க. ரிலேஷன் சார், அது என்னம்மா? இதான் சார் டீச் பண்ணீங்க. எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபார் எவ்ரி ஒன். டோன்ட் ஹேவ் எனி ஹெசிடேஷன். எஸ் சார். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் யோசிக்காம கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் காமா சப்புக்கு டெஃபினேஷன் வேணும் சார். நோட்ஸ் சப்புக்கா? ஆமா சார். இல்ல சார். அதுக்கு தான் இருந்ததுல இல்லையா? சார் நான் நோட் பண்ணல. நோட்ஸ் தரலையா? இல்ல இல்ல, சார். இதுதான் இல்ல. வெயிட், ஐ செக். இருக்கு சார், அதுல இருக்குமேமா. சப்மர்ஜ் யூனிட் இருக்கு சார். சப்மர்ஜ் இருந்ததுல ஃபிஃப்த் இருக்கு சார். ஃபிஃப்த் ஒன் சார். சிக்ஸ்த் ஒன் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் இருந்துச்சு சார். ஃபிஃப்த் ஒன் தான் சார், அது இல்ல. ஃபிஃப்த் ஒன் தான் சார் கட் ஆயிருந்துச்சு. யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் கட் ஆயிருந்துச்சு. கட் ஆயிருந்துச்சு. சப்மர்ஜ் இல்லையா? இதோ நான் பார்க்கறேன். இப்ப தெரியுதாமா சப்மர்ஜ் யூனிட் வெயிட்? விசிபிள் சார். எஸ் சார், விசிபிள். I think we have missed out this, right? எஸ் சார். Take down. See, இந்த பாயிண்ட சொல்ல மாட்டேன். இது வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னா என்ன தெரியல? What is ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்?
லிக்விட் லிமிட்லாம் வருமே அதுவா சார்? இல்லம்மா பயான்சில படிச்சிருப்பீங்களே. கப்பல் மூவ் Weight of ஆகிறதுக்கு solid equal to Ah. water displaced. ஆமா, குட், வெரி குட். ஸோ தட் இஸ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். சரியா? ஃப்ளூயிட்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, சொல்லி கொடுத்துருக்கலையா பயான்சில? சரி, நான் சொல்லித்தரேன், ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க. சொல்லித்தரேன், ஃபர்ஸ்ட் காப்பி திஸ். சார் அப்ப இங்க யூனிட் weight ஆஃப் சாரி டென்சிட்டி ஆஃப் வாட்டரும் இங்க யூனிட் weight ஆஃப் வாட்டர் சேமா வருமா சார்? டென்சிட்டின்றது இந்த இடத்துல மாஸ் வரும். சரியா? மாஸ் சரிங்க டென்சிட்டின்றது சார். மாஸ் வரும். இது வந்து வெயிட் டென்சிட்டி. ரெண்டு படிச்சிருப்பீங்க ஃப்ளூயிட்ல. மாஸ் டென்சிட்டின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ஆமா வெயிட் சார். டென்சிட்டின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஆமா சார். அப்ப So, ரெண்டுத்துக்கும் அப்ப வாட்டர் இது வந்து வெயிட். ஆமா, மாஸ் டென்சிட்டி எடுக்க மாட்டோம். இது ஃபுல்லா நம்ம வெயிட் டென்சிட்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? This is weight density. Yeah. That is a very good doubt. Mass density எடுக்க கூடாது, weight density தான் எடுக்கணும். சரியா? காப்பி சார். சில எம்சிக்யூல வந்து சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டுக்கு பல்க் யூனிட் வெயிட் நேம் சொல்றாங்க சார், அது அப்ளிகேபிளா சார்? என்னம்மா saturated unit weight? சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் another நேம் ஆஃப் பல்க் யூனிட் வெயிட்னு சொல்றாங்க சார், அப்படியா சார்? அதுதான் நான் சொன்னேன். ஓகே ஓகே சார். அதுக்கு தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். Yes, sir, பல்க்ல yes, இருந்து sir. சேச்சுரேட்டட் போகும். Yes, ஆனா sir, yes, பல்க் sir. வந்து சேச்சுரேட்டட்னு சொல்ல முடியாது. ஓகே சார். காப்பி பண்ணிட்டீங்களா எல்லாம்? ரெஸ்பான்ஸ் ம். பாய்ஸ், you copy? Yeah. எஸ் சார். Fine. Listen here. Okay. See, let us look at the Archimedes principle. See, Archimedes principleலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா, சரியா? ஸோ இங்க முன்னாடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்க முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்தது? என்ன இருந்தது சொல்லுங்கப்பா. வால்யூம் ஆஃப் வாட்டர் சார். வாட்டர். கரெக்டா? இப்போ இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா? வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட். கரெக்டா? எஸ் சார். ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணதோ அந்த அளவுக்கு பயான்சி ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். Are you getting my point? எஸ் சார். So this is Archimedes principle. That's it. So இதை பத்தி ஃப்ளூயிட்ல தெளிவா படிச்சிருப்பீங்க. சரி, இதை நான் டிரா பண்ணிக்கிட்டுமா சார்? எஸ். சார். Friends, have you completed? Is it done? Finished சார். போலாமா? Why shall we move to the next concept? Yes sir. Fine. டிஆர்பி பத்தி அப்டேட் வந்ததா பூபதி? நோ சார். அந்த எக்ஸாம் போடலையா? இல்லை சார், இன்னும் ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் ஒன்றும் போடல சார். Okay, fine, no issues. Okay, let us move to the next concept. Listen here. Okay, so the next one, the specific gravity of soil. Okay, next is specific gravity of soil. Specific gravity of soil, solid. Yeah, soil solid, that is a correct term. அப்படி சொன்னாலும் சரி, இல்லை அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் சாலிட்னாலும் சரி, இல்லை அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சரியா? இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில்னாலும் இதுதான். ஸோ தட் இஸ் கிவன் பை த ரேஷியோ ஆஃப் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்
by சொல்லுங்க யூனிட் வெயிட் ஆஃப் வாட் soil solids to the unit weight of யூனிட் water. வெயிட் ஆஃப் வாட்டர் கரெக்டா ஸோ இப்போ யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட் எப்படி கால்குலேட் பண்றது வெயிட் ஆஃப் சாலிட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் எப்படி கால்குலேட் பண்றது Solid வெயிட் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் weight of வாட்டர் water. கரெக்டா ஸோ அப்போ எப்படி எழுதலாம் WS by WW into VW by VS ஒருவேளை Yes. வால்யூம் ஆஃப் சாலிடும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் ஈக்குவலா இருந்தா என்ன ஆயிடும் GS is equal to weight of solid by weight of water. சரி அந்த கண்டிஷன் கேட்கலாம் சரியா வால்யூம் ஆஃப் சாலிடும் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா வாட் இஸ் GS physical gravity of soil solid என்ன weight of solid to weight weight of of water. water சரியா ஸோ ஜென்ரலா இது வந்து எதுல மெஷர் பண்ணுவோம்னா பைக்னோமீட்டர்ன்ற டிவைஸ்ல specific gravity கண்டுபிடிப்போம் will measure using the device known as சார் வாட்டர் கண்டென்ட்ல பார்த்தோம் பைக்னோமீட்டர் இது ஒண்ணா சார் ஆமா அதேதான் பைக்னோமீட்டர் சரியா ஸோ பைக்னோமீட்டர் 27 டிகிரி செல்சியஸ்ல மெஷர் பண்ணுவோம் ஒருவேளை டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னா we can use relation GS at 27 degree Celsius into specific gravity of water at 27 degree Celsius is equal to GS at any temperature into GW at any temperature. This product will remain always constant. புரியுதா specific gravity of soil solidum specific gravity of water ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் சரியா உங்களுக்கு 27 டிகிரி செல்சியஸ் தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம் எந்த டெம்பரேச்சர்ல வேணா calculate the GS value. Okay, fine. So apart from this இப்போ பைக்னோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ரஜனியா ஃபர்ஸ்ட் பைக்னோமீட்டர்னா ஒரு ஃபிளாஸ்க் சரியா ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்டி வெயிட் இருக்கும் W1 சரியா நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் டீடைல் கம்பெனி ஓகே லெசனையா இப்போ அடுத்த கண்டெய்னர் இப்படி இருக்கு சரியா ஸோ இதுல வந்து வெயிட் ஆஃப் சாயில் சாலிட் சரியா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெறும் சாலிட் மட்டும் இருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட் சரியா வெயிட் ஆஃப் சாயில் சாலிட் ஸோ இந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் W2 ஸோ அடுத்து எப்படி இருக்கும் எனி ஐடியா சொல்லுங்க அடுத்து வந்து சாலிட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் சார் வாட்டர் ஆமா. மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ சாலிட் இருக்கும் அப்புறம் தண்ணி இருக்கும் இதுல சாயில் வந்து 1/3 தான் சார் எடுக்கணும் 1/3 பார்ட் ஆஃப் சாயில் தான் சார் எடுக்கணும் இல்ல அப்படியே இல்ல அப்ராக்சிமேட்டா ஆமா எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு 1/3 ஆமா 1/4 அந்த ரேஞ்ச்ல ஸோ Okay. அடுத்து வந்து ஃபுல்லா தண்ணி இருக்கிறது W4 ஓகே சி இந்த கேஸ்ல வால்யூம் ஆஃப் சாலிடும் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவலா எஸ் சார் செகண்ட் Volume of ஒன்னு ஃபோர்த் solid. ஒன்னு ஈக்குவல் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைட் ரீப்ளேஸ் ஆயிருக்கா எஸ் சார் ஸோ அப்போ விஎஸ் விடபிள்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஜிஎஸ் ஓட ரிலேஷன் என்ன சொன்னேன் weight of solids by weight of water. So GS is equal to weight of solid by weight of Weight of water. water. So listen here. So அப்ப இது வந்து என்ன weight of soil solid plus weight of Water. container. Correct? Oh, sorry. Okay, sir. So இது வந்து weight of container. Correct? Yes, sir. So weight of solid என்ன எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? Common sense.
சார் இந்த செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம்ல சார். ஆமா W2 மைனஸ் W1 மைனஸ் W1 W1 கரெக்ட். சார் ஃபோர்த் கேஸ் வந்து ஃபுல்லா வாட்டரா இல்ல எப்படி சார்? சேமி வாட் இஸ் இட் அவுட்? சார் ஃபோர்த் கேஸ் W4 வந்து ஃபுல்லா வாட்டரா இல்ல? ஃபுல்லா வாட்டர்மா அது. ஃபுல்லி வாட்டர். ஓகே ஓகே சார். W2 W4 எப்படி சார் ஈக்குவல் ஆகும்? W2 W4 ஈக்குவல் நான் சொல்லவே இல்லையேமா. இப்ப சொன்னீங்கல்ல சார். இப்போ சொன்னீங்க ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்தா வச்சு தானே சார் அந்த வால்யூம் தான் ஈக்குவல்னு சொன்னேன். நான் எப்போ வெயிட் ஈக்குவல்ஸ்? ஓகே. I said volume is equal not weight. சோ அப்போ இந்த வால்யூம் ஈக்குவலா இருந்தா தான் அந்த ஃபார்முலா வரும் அப்படி சொன்னீங்களா சார்? Yes. ஓகே. Volume is equal, not the weight cannot be equal. That is not possible. How the weight will be equal? Just imagine. Yeah, சரி சரி சார். See, இப்போ weight of solid எப்படி கண்டுபிடிப்பீங்க? W2 minus W1. இப்போ weight of container cancel ஆயிடும். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? weight of solid கிடைச்சிருமா? சொல்லுங்கம்மா. எஸ் சார். சார். ஸோ இப்போ அடுத்து வந்து weight of water கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஆமா சார். weight of water W4 minus W1. W4 minus W1 sir. Yeah, W4 minus W1. minus W1. Be careful. W4 minus W1 போட்டீங்கன்னா இந்த ஃபுல்லுக்கான வால் இது கிடைக்கும். கரெக்டா? வெயிட் கிடைக்கும். இந்த ஃபுல்லா இருக்க வாட்டருக்கான வெயிட் கிடைக்கும். கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடி W3 நம்ம வாட்டர் போட்டுருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு தான் நம்ம வெயிட் ஆஃப் வாட்டர் கன்சிடர் பண்ணோம். புரியுதா? எஸ் சார். சோ அப்ப என்ன பண்ணோம்? அகைன் மைனஸ் W3 மைனஸ் W3 மைனஸ் W2. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? அது கண்டெய்னர் இல்லாம வெறும் வாட்டர் கிடைச்சிருச்சா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இது வெறும் தண்ணி. கரெக்டா? மைனஸ் இப்ப W3யும் W2யும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கேன்சல் ஆயிடும்? இந்த சாலிட் பார்ட் கேன்சல் ஆயிடுமா? எஸ் சார். சொல்லுங்கப்பா. இந்த சாலிட் பார்ட் கேன்சல் ஆயிடுமா? எஸ் சார். சோ அப்ப மைனஸ் இது வரைக்கும் இருக்க வாட்டர் பார்ட் இருக்குமா? எஸ் சார். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? That is equivalent to this much of volume of புரியுதா? இதனால நான் சொன்னேன் volume of fluid is equal to volume of water. எஸ் சார். மேட்ச் ஆகுதா? கான்செப்ட் மேட்ச் ஆகுதா? சோ சரி சார் இப்போ இங்க சொன்னீங்கல சார் அத once சொல்றீங்களா? வாட்டருக்கு அப்புறம் வாட்டருக்கு அப்புறம்னா சரி இப்போ நம்ம வாட்டர் இப்போ W4 minus W1 கிடைச்ச உடனே வாட்டர் கிடைச்சில சார் அதுக்கு அப்புறம் சொன்னீங்கல அத சொல்லுங்க சார். I mean W3 minus W2 எடுத்துக்கிட்டோம்ல சார் அத சொல்லுங்க. Okay. Fine, listen here. See, first you calculate the W4 minus W1. So W4 minus W1 calculate பண்ணீங்கன்னா you'll get the full water. Yes sir. Minus W3 minus W2 if you calculate, what will happen is this solid will be detected and you will get this water. So இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா கீழே இருக்க ஜோன்ல வாட்டர் மட்டும் கிடைக்கும். ஓகே சார் கிளியர். ஸோ ஏன்னா நான் மேல வெயிட் ஆஃப் சாலிட் வந்து எப்படி எடுத்தேன்? ஒரு பர்டிகுலர் ஜோன்ல இருக்க வெயிட் ஆஃப் சாலிட் மட்டும் தான் எடுத்தேன். கீழேயும் அதே மாதிரி அந்த ஜோன்ல இருக்க வெயிட் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் எடுத்தீங்க. ஏன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர்னா தான் அது கரெக்ட். ஸோ அப்போ அந்த ரெண்டு வால்யூமே ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? கிளியர் சார். ஸோ அப்போ அதனால தான் என்ன பண்றேன்? வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறப்ப W4 minus W1 minus W3 minus W2. புரியுதா? கிளியர் சார். கிளியர் சார். சோ இப்படி தான் அந்த ஃபார்முலா வந்தது. நீங்க படிச்சிருப்பீங்க டைரக்டா. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். GS is equal to W1 divided by W3 minus W3 minus W2. W3 minus W2. மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுங்க? இந்த மாதிரி யூஸ் போட்டுக்கலாம். நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஓகே சார். No need to remember anything. நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதுல அத வச்சு என்ன பண்ணிடலாம்? நீங்களே ஃபார்முலா கொண்டு வந்தலாம். ப்ளீஸ் டோன்ட் பை ஹார்ட். இது இஸ் நாட் a good practice. சரியா? சோ இதுதான் வந்து ஃபெசி கிராவிட்டி ஆஃப் ஆயில் சாலிட பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அப்பரண்ட் ஃபெசி கிராவிட்டி. நெக்ஸ்ட் இஸ் அப்பரண்ட் specific gravity.
ஓகே. ஸோ இப்போ அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சாயில் பல்க் கண்டிஷனில் இருக்கணும், அப்படின்னா ட்ரை கண்டிஷனில் இருக்கணும். அது ரெண்டுல எதுனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், GM is equal to either gamma bulk by gamma W or ட்ரைல இருந்ததுன்னா என்னன்னு சொல்லலாம், gamma dry by சொல்லுங்க காமா gamma ட்ராப் W. காமாவா ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், அப்பரண்ட் பேரண்ட் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் காமா எஸ் பை காமா டபிள்யூ மட்டும்தான் என்ன சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் அப்படின்னா அப்சல்யூட் அப்சல்யூட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில் சாலிட். புரிஞ்சுதா? சார். இஸ் இட் கிளியர்? எஸ் சார், கிளியர் சார். பாயிண்ட்ஸ் போடவா? எஸ் சார். ரூம் டெம்பரேச்சர் அதே சேம் தானே சார் மெயின்டைன் பண்ணணும் சார்? ஆமாமா, ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே சார். Right, I'll display the points. நான் ஜென்ரலி யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் எவ்வளோ சார்? ஜென்ரலி சாயிலுக்கு யூனிட் ஆஃப் சாலிட்லாம் சொல்ல முடியாதுமா, சாயிலை பொறுத்து மாறும். ஓகே ஓகே சார். தட் வில் சேஞ்ச். ஓகே சார். பட் ஜென்ரலி ஏதாவது ரேஷியோ இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபிகர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நான் பார்த்து என்ன சொல்றேன், ஓகே ஓகே சார். ஏதாவது ரேஷியோ இருக்கலாம், பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஆக்சுவலி. படிச்ச மாதிரி இருக்கு சார், அதான் சார் கேட்டேன். என்னம்மா? ஜெனரலி No, no. வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரேஷியோ எடுத்துப்பாங்க, அதனால கேட்டேன் சார். படிச்ச Ratio மாதிரி வா? இருந்துச்சு, அதனால கேட்டேன் சார். இப்போ No, 20-25 சம்திங் இருக்குல்ல சார், அந்த ம். மாதிரி சாயிலுக்கும் வந்து ஜெனரல் எடுத்து வச்சிருப்போம். எம்சிக்யூல பார்த்த மாதிரி இருக்கு சார், அதான் சார் கேட்டேன். No, no, no. That is not ஓகே required. ஓகே ஓகே சார். Okay, I'll display the points. When you see the screen, விசிபிள் சார். friends, have you copied? சரி சார். மேல இருக்கிறது காப்பி பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி சார். சார் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டில சம்டைம்ஸ் 4 டிகிரி செல்சியஸ் போட்டுறீங்க சார். சம்டைம் 4 டிகிரி செல்சியஸ் கூட நம்ம லேப் டெஸ்ட் பண்ணலாமா சார்? இல்ல லேப்ல பண்ண முடியாது. 4 டிகிரி செல்சியஸ் எப்படி லேப்ல கொண்டு வருவீங்க? இல்ல அது கேக்குறேன் சார், அது எழுதிருக்காங்க எனக்கு. 4 டிகிரி செல்சியஸ்ல வந்து இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் பிசிக்ஸ் படி. 1000 kg/m³ன்றது 4 டிகிரி செல்சியஸ்ல தான் கான்ஸ்டன்டா இருக்கும். அது அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவை கிடையாது, சரியா? ஓகே That's சார். not required. Leave that. மேல இருக்கிறது காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ப்ளீஸ் காப்பி திஸ். சார் இந்த கண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டிரா பண்ணீங்களா சார், அது ஷோ பண்றீங்களா சார் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு? ஓகே ஓகே, I'll show you. சரி சார். 1 minute சார், லாஸ்ட் லைன் சார். ஓகே ஓகே. Once everyone completed. Copied, sir. எஸ் சார். அந்த நான் வரைஞ்ச இந்த ரஃப் டயக்ராம் வேணுமா? ஆமா சார். சார் ஷோ பண்ணுங்க. இதான் சார். சார் போலாம் சார். சார் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. whatever. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். Slide. ஃபினிஷ்டு சார். நெக்ஸ்ட் போலாம் சார். நோட்ஸ் பிடிஎஃப் போலாம் சார். Boys, is it done? எஸ் சார். Okay, copy this apparent specific gravity. நோ சார், அதான் சார் கரெக்ட். Friends, have we copied apparent specific gravity? லாஸ்ட் லைன் சார். Next concept போலாம். பூபதி காப்பி பண்ணிட்டீங்களா? Copied, sir. Copied, sir. ஓகே, ஒரே நிமிஷம் நாங்கள் சார்ஜ் போடுறேன். Then we can start the next concept.
So listen here. Shall we move to the next concept now? The concept Sir. போலாமா? Fine, listen here. So இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும் டிஆர்பியில். யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 mark and 2 mark ஃப்ரம் திஸ் ரிலேஷன். சரியா? ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க எனி எக்ஸாம் டிஎஸ்சி. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ரிலேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? நீங்கள் எந்த வருஷம் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் தி எக்ஸாம். ஓகே, ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, fine. Now listen here. Okay. So for first one, we'll see the relation between porosity and void ratio. Okay. So if a void ratio, what is a void ratio? What is void ratio? Volume of voids to the Volume of voids to volume of solid. Solid. So volume of voids by, we know that total volume is equal to volume of voids Plus volume of solids. volume of solid is equal to total volume minus volume of voids. So total volume minus volume of voids. இப்போ என்ன பண்றேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னால் டிவைட் பண்றேன். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? இது 1 ஆயிடுமா? So 1 by minus 1. இது எப்படி எழுதுறேன்னா 1 by VV by V ன்னு எழுதுறேன். It is equal to, what is volume of voids? Total volume. porosity. Porosity minus 1. ஸோ அப்போ 1 by 1 minus n by n வருமா? Yes, sir. Yes, sir. So that is equal to n N by by 1 minus n. 1 minus n. So this is E value of Void ratio. void ratio porosity உள்ள Relation. okay. Any doubt on this? So E into 1 minus n is equal to n. E minus n is equal to n. Correct? சொல்லுங்கப்பா. Yes, From sir. this equation, can I say E into 1 minus n is Cross equal to n? multiply. So அப்ப இதை கொண்டு போயிடுங்க. E is equal to n plus n into E. E. E N is value equal to n வெளில காமன் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 1 plus E. Porosity is equal to E by 1 plus 1 plus E. Already பார்த்துட்டேன் சார். is it clear? அந்த ரெண்டு Yes, sir. ரிலேஷன்ல கேட்டே இருப்பாங்க. முடிஞ்சது அது. அடுத்து போலாமா? Yes, sir. Boys, is it clear? Yes, sir. I will discuss about relation among void ratio degree of saturation, water content, and specific gravity of specific gravity of soil solids. So we know that what is specific gravity of soil solids. சொல்லுங்க. What is specific? Into weight of solid solids by into weight of water. That is equal to weight of solid by Volume of volume of solid weight of by weight water. of
Volume of water. Replace So எழுதலாம் WS by WW into VW by VS. ஸோ இப்போ நான் எப்படி என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இது எப்படி எழுதலாமா? 1 by weight of water by weight of solid எழுதலாமா? சொல்லுங்கம்மா. சரி சார். இன்டூ இப்போ என்ன பண்ணுறேன்னா வால்யூம் ஆஃப் வாய்டை மல்டிப்ளை பண்ணி வால்யூம் ஆஃப் வாய்டை டிவைட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? Volume of water. Multiplying dividing by same Volume of quantity. water. Okay. This will cancel, right? So இப்போ பண்ணலாமா அது? சொல்லுங்கப்பா. மேக்ஸ் படி இது அலோட். Yes sir. அப்போ VV by VSன்றது என்ன? Void ratio sir. ஆமா. ஸோ அப்போ 1 by weight of water by weight of solidன்றது என்ன? Weight of water. Weight of water. Sorry. Water This content void sir. ratio. Water content sir. And what is volume of voids by volume of void? Volume of water by volume of void. Degree of saturation. ஆமா. ஸோ அப்போ G into W is equal to S into E. Very important. Yes sir. So degree of saturation 100% now. If saturation is 100%, what is the value of here? 1. Yes sir. Correct? Yes sir. Is it clear? புரிஞ்சுதா? Yes sir. Please take down this. Boys, is it clear? Yes sir. Fine. Finished sir. So no sir, on it, sir. Sir, wait, sir, please. Completed, sir. Sir, 1 minute previous slide. 1 minute. Sir, copied sir. இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? Yes sir. Finished sir. So, 1 minute, sir, last line.